மகேஷ் அக்கா ஓடுற பஸ்ஸில் சென்டரில் உட்காந்து பிரியாணி சாப்பிடுங்க, பப்ளிக் ரேஷன் பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கி நம்ம பிரியாணி வாங்கியாச்சு. வாங்க ஏதாவது ஒரு பஸ்ஸை தேடி போய் பிரியாணி சாப்பிடுவோம். நம்ம தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துடும். அப்புறம் பிரியாணி வாங்கிட்டோம், ஆனால் இலை தரலங்க. ஆனால் சிந்தாமல் சாப்பிட்ணும்ல, அதனால் இந்த கடையில் இலை கேட்போம். அண்ணன் வந்து நம்ம ஃபாலோவர்ஸ்னால நமக்கு இலை தந்துட்டாங்க. அண்ணங்களில் வந்து இஞ்சி டீ ஃபேமஸ் தான், கண்டிப்பாக வாங்க. முருகன் டீ ஸ்டால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டேங்க. பஸ்ஸு பேர் தெரியலை. அதுக்கப்புறம் நம்மளே எல்லோரும் குறுக்குன்னு பார்த்தாங்க. சரி பரவாயில்லன்ட்டு நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தேன். நீங்கள் வந்து சென்டரில் உட்காந்து சாப்பிட சொன்னீங்க. சென்டரில் நமக்கு இடம் பத்தலைங்க. ஏன்னா நம்ம உருவம் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் இடம் பற்றிருக்கும். சீட்டு வந்து ஒட்டி இருக்கனால கொஞ்சோண்டு இடத்துல கண்டக்டர் வந்து நடந்து போகிறதுனால நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணாமல் சாப்பிடணும். நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அந்த அக்கா கூட சொன்னாங்க, இந்த சீட்டில் வந்து உட்காருமா அப்படின்னாங்க. இல்லைக்கா இங்கே உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்மளும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஒரு பாட்டியெல்லாம் நம்மளை குறுகுறுன்னு பார்த்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நானும் பஸ்ஸில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. யார் பார்த்தாலும் பரவாயில்லன்ட்டு